ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆன் த லைன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ இந்த ரேடியோவில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பார். இவர் ரொம்ப வருஷம் இருப்பார். இப்போ ஒரு ஷோ, அவருடைய ஷோ நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வில்லன் இவருடைய ஃபேமிலியை அப்படியே பிடிச்சி வச்சிருவான். அந்த வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவான். ஒரு சில டாஸ்க்லாம் வைப்பான். இந்த டாஸ்க்லாம் பண்ணினா தான் உன் ஃபேமிலி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பதறி அடித்து போய் ஹீரோ போலீஸ்கிட்ட போவார். இப்போ இறுதியில் ஹீரோவே களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் வில்லன் சொன்ன டாஸ்க்கை நம்ம ஹீரோ முடிச்சாரா இல்லையா, இறுதியில் ஹீரோ லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃபுங்க, சரியான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வில்லன் வர்றது என்ட்ரி ஆகிறது, இவர் அவர் ஃபேமிலியை பிடிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நம்மளை பயங்கரமாக வச்சுட்டாங்க. எப்போவுமே ஒரு படத்தில் கடைசி செகண்ட் ஹாஃப் தான் இது மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே திக்கு முக்காடாக வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பட்டையை கிளப்புது. அடுத்தது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்து அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து மிடில் அது வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. த்ரில்லராக இருந்தது. அதேமாரி இந்த படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோட கேரக்டர் நல்லா எழுதிடுது. இதை விட வில்லனுடைய கேரக்டர் செமையாக இருக்குது. ஏன்னா அவன் அந்த மிரட்டுறது அப்படி இப்படின்ட்டு நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நிறைய வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விசுவல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கிளைமேக்ஸ் தாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு வந்த படத்துடைய கிளைமேக்ஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருக்கலாம். மொக்கையாக முடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புவரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அவ்வளோதாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.